ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் லென்த்தியான வீடியோனால நிறைய பேர் பார்க்க மாட்டீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, ஏகப்பட்ட பேர் பார்த்துருந்தீங்க. ரொம்ப நாள் கழிச்சு 1000+ வியூஸ்லாம் வந்துருந்துச்சு. கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா தான் இங்கே நான் சொல்கிற சில விஷயங்கள்லாம் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். அந்த வீடியோ பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே இமீடியட்லி ஒரு 2-3 பேர் பிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் ஏதோ கோர்ஸ் தான் ஜாயின் பண்ண வந்தாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு வரல. ப்ரோ, உங்கள் மெத்தட் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எங்கேயும் பார்த்ததில்ல. ஆனால் இதை உங்களால் ஆல்கோவாக மாற்றி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2-3 பேர் ஆல்கோ பற்றி தான் ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மக்களுக்கு இந்த ஆல்கோ மேலே அவ்வளோ மோகம் இருக்குதுங்க. ஒரு சில பேர் ஜாப்பில் இருப்பாங்க, ஆஃபீஸ்லலாம் ட்ரேட் பண்ண முடியாது, எனக்கு பார்க்கலாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஆல்கோவில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னும் சில பேருக்கு டைம் இருக்கும், ஆனால் எமோஷன்ஸ்னால நம்மளால் சரியாக பண்ண முடியாது. ஆல்கோ வச்சு பண்ணனா நம்மளுக்கு எமோஷன்ஸே இருக்காது, ஸோ சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. என்னோட ஒரு 4 வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண அந்த டேட்டாவோட எக்ஸல் ஷீட்டையும் பார்த்துட்டு அதுக்கே உங்களுக்கு ஆல்கோ வேணும் அப்படின்னு டெம்ட் ஆகுதுன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 3-4 வருஷமாக என் மெத்தடில் வர என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் உங்களோட எவ்வளோ டெம்ட் ஆகும்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். எவ்வளவு பார்த்துருப்பேன். கேட்காத ஆளே இல்லை. லிட்ரலி 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ப்ரோ என்ன பண்ணாலும் எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல, இதை முடிஞ்சால் ஆல்கோவாக மாற்றித்தாங்க, அப்புறம் நம்ம பயங்கரமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. பட் ஆனஸ்ட்லி அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கும் பர்சனலி ஆல்கோலாம் பிடிக்காமலே இருந்துச்சு. நம்ம கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி நம்மளே அப்படியே அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணாதான் பயங்கர கெத்தாக இருக்கும். உயிரே இல்லாத ஏதோ ஒரு சிஸ்டம் ட்ரேட் எடுத்து அது ப்ராஃபிட் பண்ணால் அதில் என்ன கிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன். அப்புறம் டைம் ஆக ஆக தான் எனக்குள்ளே லைட்டாக தோண ஆரம்பிச்சிச்சு, ஒரு வேளை ஆல்கோவில் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஒரு வேளை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேளை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேளை இருக்கும். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்னோட மெத்தடை ஆல்கோவாக மாற்றுறது ஆல்மோஸ்ட் ஒரு இம்பாசிபிளான டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னோட சிஸ்டம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா அக்யூரசி 89%லாம் இருக்குன்னா அது அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது. ஸோ மற்ற ரீட்டைலர்ஸ்லாம் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தெல்லாம் நாங்கள் இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் எங்களோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது. மல்டிபிள் சார்ட்ஸ்லாம் பார்த்து நிறைய விஷயத்த ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ அப்படி ரொம்ப ஃபில்டர் பண்ணுறதுனால மட்டும்தான் என்ட்ரிஸும் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. நான் வச்சுருக்கிற அந்த ஃபில்டர்ஸ்லாம் யோசித்து பார்க்கும்போது இதை ஆல்கோவாக பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கே ரொம்ப டவுட் வந்துருச்சு. அதனால தான் அப்புறம் டிமோட்டிவேட் ஆகி அந்த ஐடியாவே டோட்டலி ட்ராப் பண்ணிட்டேன். பட் ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனாலையும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் இதை கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம், ஒர்த்தாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனாலையும் சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மனசுக்காவது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பட் இப்போதைக்கு சிம்பிளாக தாங்க ட்ரை பண்ணுற பிளானில் இருக்கேன். ஸோ எல்லா ஃபில்டர்ஸும் வைக்க முடியுமான்னு தெரில. ஸோ காம்ப்ளெக்ஸான என்ட்ரிஸ்லாம் விட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக வர்றதை மட்டும் முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அப்படின்னா அந்த 125 என்ட்ரிஸ் காமிச்சிருந்தேன்ல அந்த ஷீட்டில். ஸோ அதில் ஒரு 25-30 வேணால் மேக்ஸிமம் மிஸ் ஆகலாம். ஒரு 100 என்ட்ரிஸாவது வர்ற மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். பட் இந்த வீடியோ போட்டதுக்கு ரீசன் மக்கள் எல்லாரும் ஆல்கோலாம் வந்துட்டேன்னா நம்மளோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதாங்க இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆல்கோ இருந்தால் கூட நம்மளுக்கு டிசிப்ளின் இல்லைன்னா அந்த ஆல்கோ வச்சும் வேஸ்ட்டு தான். ஸோ ஆல்கோலாம் என்ட்ரி எடுத்துட்டோன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னே நம்ம நாள் ஃபுல்லாக பார்க்காம விட்டால் தான் அது கொஞ்சமாவது நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் நம்மளால தான் அப்படி இருக்க முடியாது. ஒருவேளை அந்த ஆல்கோ ட்ரேடோட எஸ்எல் இட்டாருச்சுன்னா நம்ம மேனுவலாக உள்ளே புகுந்து இஷ்டத்துக்கு இன்ட்யூஷன் ட்ரேட், ரேண்டம் ட்ரேட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பழையபடி திருப்பி ரிவெஞ்சும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை எஸ்எல் ஹிட் ஆகாமல் நம்ம வியூவில் சூப்பராக போயிட்டுருக்கிற ட்ரேட்ஸில் கூட அந்த எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷனை நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா நம்ம மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணி கண்டிப்பாக ட்ரேடை சீக்கிரம் எக்ஸிட் ஆகலாம் சான்ஸ் இருக்குது. லைட்டாக மேலே போயிட்டு அப்புறம் கீழே வரும்போது ஸோ வேணாம் இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுவோம்.
லிட்ரலி 99.99% ஆஃப் த பீப்புள் அப்படி தான் இருக்காங்க. நானும் அந்த லிஸ்ட்டில் தான் வருவேன், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம ஆல்கோவில் பண்ணால் கூட சிஸ்டமே பார்க்காம டிசிப்ளின்டாக இருக்க முடிஞ்சால் தான் அந்த ஆல்கோவோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்கோலாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிசிப்ளினரி இஷ்யூஸே இருக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிக்காதீங்கன்னு தான் வார்ன் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. நான் ஒரு வேளை ஃப்யூச்சரில் ஆல்கோ ரெடி பண்ணால் கூட வெளியிலலாம் அதை கொடுக்குற ஐடியாவே இல்லை. ஸோ அதையும் மீறி கொடுத்தாலும் ரொம்ப லிமிட்டடான சர்க்கிளுக்கு தான் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அது ஆப்வியஸ்லி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கு தான் மோஸ்ட்லி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவில் பயங்கர போல்டாக ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் தயவு செஞ்சு இப்போவே அதை போய் பாருங்கள். நான் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க, ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருக்குன்னா ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்னு சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு நிறைய டேட்டா வந்து உண்மையிலே ஜென்யூனாக கேதர் பண்ணி அதுக்கான ப்ரூஃபும் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ரிசர்ச்சும் பண்ணி ஃப்யூச்சரில் அதை எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் வந்து பிளான்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன், தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஆப்ஷன் செல்லர்ஸ் நம்ம பையர்ஸை எப்போவுமே ரொம்ப கேவலமாக தாங்க பார்ப்பாங்க. அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட்ஸ் போட ரெடியாக இருக்கணும். உங்களை எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளும் கூடிய சீக்கிரம் இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 2-3 பேருக்காவது அந்த தாட் வந்திருக்குன்னு தெரிஞ்சால் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ இந்த லாஸ்ட் வீடியோவில் என்னோட காண்டாக்ட் நம்பரை கூட போட மறந்துட்டேங்க. ஸோ நம்ம கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.